நாக்கு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பேச்சு திறமை நல்லா இருந்தா போதும், எங்க போனாலுமே வெற்றியை பெறலாம். அது மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இது சரியா பொருந்தும். மிதுன ராசிக்காரங்க பேசக்கூடிய பேச்சு ரொம்பவுமே திறமையானதா இருக்கும். புத்திசாலித்தனமா எல்லா விஷயத்தையுமே கவர்ந்து ஒரு விஷயத்த சரியா எடுத்து அதோட முடிவை திறமையா செய்யக்கூடியவங்க நீங்க தான். அதனாலதான் இது உங்களுக்கு சரியா பொருந்தும் அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் ஒரு வாயால 2 வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த நிறைய வேலையை நீங்க ஒரே சமயத்துல திறமையா செய்வீங்க. உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போது பாருங்களேன், நீங்க புதன் பகவான் ராசி அதிபதியா கொண்டவங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழலால என்ன மாற்றங்களை பெற போறீங்க, என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம் அப்படிங்கறத சொல்ல போறோம் இந்த பதிவுல. சோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே நீங்க கொஞ்சம் சுவாரஸ்யமான ராசிக்காரங்க. ஏன்னா பல முகங்கள் உங்களுக்கு இருக்கு. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பேச்சும் நல்ல ஒரு புத்தியும் கலந்து ஒரு ராசி அப்படின்னா அது கண்டிப்பா மிதுன ராசி நீங்க தான். மிதுன ராசிக்காரங்க பேசுறதுலாம் ரொம்பவும் திறமைசாலியா இருப்பீங்க. யாருக்கிட்ட வேணாலும் எளிமையா பேசி கலந்துரையாடி சூழலை லைட்டா மாத்திடுவீங்க. எந்த ஒரு சூழல்லையுமே அங்க நடக்கிற விஷயத்த சீக்கிரமா புரிஞ்சுப்பீங்க. புதிய விஷயத்தை நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே அதிகமா இருக்கும். ஒரே நேரத்துல ஒரே மாதிரி, அதே போல இன்னொரு நேரத்துல இன்னொரு மாதிரி நடந்து கொள்வீங்க. இருக்கிற சூழலுக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கிறதுல நீங்க ரொம்பவுமே கில்லாடியா இருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஒரு இடத்துல அமைதியா இருக்க மாட்டீங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதே போல இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க சீரியஸான நபர்கள்லாம் கிடையாது, ஜாலியான நபர்கள் தான். எப்பவுமே நல்ல ஒரு பேச்சு, கலகலப்பு, சந்தோஷம், சிரிப்பு இது எல்லாமே இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல. ஆனா பாருங்க, நீங்க ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க. அப்படி டைம் எடுத்தாலும் உங்க முடிவு நிலையானதா இருக்கும். யாருக்காகவும் அதை மாத்திக்க மாட்டீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு தனியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். எப்பவுமே ஏதாவது விஷயத்தை சிந்திச்சு செயல்படுவீங்க. இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னா புத்திசாலி, பேசக்கூடிய திறமை அதிகம் கொண்டவங்க. ஆனாலும் கொஞ்சம் மனம் அடிக்கடி மாறக்கூடிய குணம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களோட லைஃப் எப்பவுமே உங்களுக்கு போர் அடிக்காதுங்க. ஏன்னா வயசு வித்தியாசம் பார்க்காம எப்பவுமே ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா தயங்காம கத்துப்பீங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழலால் என்ன மாற்றங்களை நீங்க பெற போறீங்க, என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி போன் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பா நீங்க பெறலாம். புதன் பகவான் அதிபதியா கொண்டதுனால நீங்க புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உயர்வை தரக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அந்த இறைவனின் அருளால உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கவும் தொட்டது துளங்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தோட கிரக சூழலால் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது, என்ன செஞ்ச நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த மாசம் சுக்கிரன் பாருங்க ஒரு ராசிக்கு 12, அதுக்கப்புறம் 1ஆம் இடம். இந்த இடத்துல பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைதியான சூழல் வருங்க. சந்தோஷம் இருக்கும். தனவரவு நல்லா இருக்கு. கணவன் மனைவி உங்களுக்குள்ள உறவு பலப்படும். கடந்த காலத்துல ஏற்பட்ட பிரச்சனை, சிக்கல் இது எல்லாமே தீரும். அமைதியே இல்லை, சந்தோஷமே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த நிலை மாறுது. நல்ல ஒரு அமைதி, சந்தோஷம் உருவாகுது. தனவரவுமே நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நாளா ஆசைப்பட்ட பொருட்களை இப்ப நீங்க வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பகை இது எல்லாமே மாறி உங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு சேரும். இந்த மாதம் செவ்வாயுமே உங்களுக்கு பலம் பெற்றுதான் சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது 10, 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த காரிய தடைகள் உங்களை விட்டு விலகுதுங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வருது. தொழில் ரீதியா இருந்த போட்டிகளும் தானா விலகுது. ஏன் கண்ணுக்கு தெரியாம மறைமுகமா எதிர்ப்பு கொடுத்தவங்க கூட உங்களை விட்டு தானா விலகிடுவாங்க. இதனால எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம உங்களோட பணிகளை நீங்க சிறப்பா செய்வதற்கான வாய்ப்பு உண்டாகுது. இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தினாலே போதுங்க, எல்லா வகையிலுமே இந்த மிதுன ராசிக்காரங்க நன்மையை நீங்க பெற முடியும்.
பாஞ்சாம் தேதியிலிருந்து சூரியன் 11ஆம் இடத்துல பலம் பெறுவதால அரசாங்கத்தால செல்வாக்கு கூடுது. புதுசா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. புதிய பொலிவோடு நீங்க செயல்படுவீங்க. 5ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் வீட்டுல புதன் பலமா இருக்கிறாரு. இந்த ஒரு சூழல்ல உங்க நண்பர்களோட உதவி எல்லா வகையிலுமே பக்கபலமா இருக்கும். பங்கு சந்தை முதலீடு கூட பாருங்க லாபத்தை தருது. கூட்டு தொழில சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லாமே வந்து சேரப்போகுது. வருடக்கோள்கள்ல சனி பகவான் 10ஆம் இடத்துல பலமா இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சனி பகவான் பலப்படுவதால புதிய தொழில்கள் மூலமா நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு வருமானம் வந்து சேரும். அதே போல சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு பாருங்களேன், இந்த மாசம் அது முடிவுக்கு வரும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் ஒரு கட்டுக்குள்ள வந்துடும். ரொம்பவுமே தொல்லை தந்துடுற நோய் உங்களை விட்டு நீங்க போகுது. சரியான ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்க எடுத்துப்பீங்க. இதனால மருத்துவ செலவு குறையும். மருத்துவ செலவு கட்டுக்குள்ள வர்றது மட்டும் இல்லாம ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும். கோவில் வழிபாட்டு தலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா சரியா நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ள குரு பகவானும் பயணம் செய்யறதுனால கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல நீங்க கண்டிப்பா கவனமா தான் இருக்கணும். ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தை மகன் உறவுக்குள்ள விரிசல் வரலாம். உங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். தந்தை கிட்ட தேவையில்லாம வாக்குவாதம் செய்யக்கூடாது. முக்கியமா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. அவங்களோட உறவு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அன்பா அனுசரணையா இருக்க பாருங்க. வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்தால் போதும். 8, 9ஆம் தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரதுனால அன்றைய தினம் ரொம்பவுமே கவனமா எச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை பெறலாம். நீங்க வார வாரம் வருது இல்லையா சனிக்கிழமை, அப்ப நீங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அது இன்னுமே நன்மையை ஏற்படுத்தும். அதே போல சங்கடகர சதுர்த்தி நாள்ல சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்க பக்தர்களுக்கு வழங்கலாம். இது உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை நீக்கி எல்லா வகையிலுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடியது அமையும். அதனாலதான் மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த மிதுன ராசிக்கு சூரியன் 12ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இப்ப கொஞ்சம் செலவுகளுமே வரத்தான் செய்யும். செலவுகள் பண்ணும்போது எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க. அனாவசிய செலவை தவிர்த்துட்டு அத்தியாவசியமான செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லதா இருக்கும். பெரும்பாலும் வருமானம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு நீங்க சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இப்ப கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். கடந்த காலத்துல ரொம்பவுமே ஓடி ஓடி ஒழிச்சு ஓடா தேஞ்சவங்களுக்கு இப்ப ஓய்வு கிடைப்பதற்கு நேரம் இருக்கும். ஓய்வு தேவைதாங்க. அந்த நேரம் இப்ப உங்களுக்கு உண்டாகிருக்கு. தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மனசை தேவையில்லாம சஞ்சலப்படுத்திடாதீங்க. இந்த மாதத்துல தேவையற்ற செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பண விஷயத்திலையும் செலவு பண்ணும் போது பார்த்து கவனமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். பண விஷயத்துல மத்தவங்களை நம்பாம நீங்களா முன்னின்ற அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்க. ஏன்னா பண விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனமா தான் இருக்கணும். வெளிநாடு தொடர்பா வேலையோ பயண வாய்ப்போ திடீர்னு வரும். மனதுல பல சிந்தனையும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அமைதியா ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னா நிறைய குழப்பம் வரும். குழம்பிக்காம நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எப்பவுமே எடுக்கணும். குழப்பம் மட்டும் வேண்டாம். இது பிரச்சனைகளை கொடுத்துரும். நல்ல ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு தடையா இருக்கிறது இந்த மாசம் உங்களுக்கு குழப்பம் மட்டும்தான். பெரும்பாலும் அதை தவிர்க்க பாருங்க. அதே போல இந்த வேலை செய்யற இடத்துல மறைமுக போட்டியும் உங்களை விட்டு விலகுது. கடந்த காலத்துல இதால பல பிரச்சனைகளையும் சந்திச்சவங்க தான் நீங்க. அந்த மறைமுக எதிர்ப்பு தொல்லை தந்த எதிரி காணாம போயிடுவாங்க. மறைமுக போட்டி உங்களை விட்டு நீங்குது. வரக்கூடிய பிரச்சனைகளுமே நீங்க புத்திசாலித்தனமா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அறிவாற்றல், நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இது எல்லாமே உயருது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கல்ல மன அழுத்தம் இந்த 2 மட்டும் வரும். அதுக்கு தான் சொன்னா தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்கன்னு. இந்த யோகா தியானம் செய்யுங்க. இது 2மே உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு உதவியா இருக்கும். குடும்ப உறவுகள் கிட்டயுமே தேவையில்லாம கோவப்படுறது, விவாதம் பண்றது இதெல்லாம் தவிர்த்துடணும். நிதானமா பேசுங்க. விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. அவங்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். அதனாலதான் குடும்பத்துல பொறுமையோடு நடந்துக்கிட்டா அமைதி நிலைக்கும். இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க சிந்தனை, திட்டமிடல், அதுக்கப்புறம் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கான ஒரு சிறப்பான காலமா அமைஞ்சிருக்கு. அவ்வளவு அது அற்புதமான ஒரு காலகட்டம் தாங்க உங்களுக்கு இந்த மாதம். அதனால இந்த மாதத்தை தவற விட்டுறாதீங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த மாசம் நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை எல்லா வகையிலுமே பெறலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியிலிருந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம்தான்.
இப்போ நடந்திருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் அப்படின்னது உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் கவனமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்குது. பெரும்பாலும் பிரச்சனை எதுவும் இல்லைங்க, ஆனா கவனமா இருந்தா ரொம்பவுமே நல்லது. நிதானமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெறலாம். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க பிரச்சனைகளை பெருசு பண்ணிடாதீங்க. மனசு தெளிவா இருந்தாதான் உங்க வேலை தெளிவா இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில வேலை வாய்ப்புகள் நிலையானதா அமையும். வேலையில் இருந்த பிரச்சனை, நெருக்கடி இதெல்லாமே நீங்கி நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணால் வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் உண்டாக்க முடியும். இந்த மாதம் ஒரு வசந்த காலத்தின் தொடக்கமாக அமையுது. ராசிநாதன் புதன் பாக்கியாதிபதி குருவோட சஞ்சாரத்தால் ஒன்றா இருக்கிறதுனால முடங்கி கடந்த காரியம் இனி ரொம்பவுமே மின்னல் வேகத்தில் வேகமாக நடக்கும். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில பல்வேறு நிலைகள்ல உங்களோட முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் இது ஒரு அள்ளித்தரக்கூடிய அற்புதமான மாதமா அமையும். யோசிச்சு கவனம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும், கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். பண விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனமா தான் இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா இது அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமா அமையும். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராயும் பொழுது உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய பலன்கள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும். சாதகமான பலன்களை எல்லா வகையிலுமே உண்டாக்கி தரும். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே சிறப்பான உயர்வு, வெற்றியை இது எல்லாமே பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்குறது மட்டும் இல்லாமல் புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுலையுமே அதிகமாக ஆர்வம் வரும். பொருளாதார ரீதியாக பார்த்தா நண்பர்கள், கூட பிறந்தவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆதரவு உங்களுக்கு சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது. பண வரவுமே திருப்தி தரும் வகையில் அமையும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை காட்டிலும் கடந்த கால கவலைகள் மறந்து நிகழ்கால மகிழ்ச்சி திளைக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்களா, கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அதி அற்புதமான சிறப்பான உயர்வையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பான மாற்றத்தை பெற முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள்